अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। वअशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाहा व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युति'िल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் அருளும் கிருபையும் நம் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குறிக்கோள், லட்சியம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருடைய இலக்கு இந்த உலகில் எதுவென்றால் சொர்க்கம். சொர்க்கத்தை மறுமையில் அடைய வேண்டும் என்ற ஆர்வத்துடன், ஆசையுடன், குறிக்கோளுடன் இந்த உலகத்தில் ஒரு மூமின் வாழ்ந்து மரணிப்பான். அவனுடைய லட்சியம் நரகத்திலிருந்து தான் காக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த சொர்க்கம் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அதனால்தான் அதற்கு பேர் ஜன்னத் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஜன்னத் என்றால் சொர்க்கத்தை குறிப்பதற்கு குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அது ஜின் என்ற சொல்லில் இருந்தது. ஜின் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைமுகமான ஒரு படைப்பு. அங்கிருந்து வந்ததுதான் ஜன்னத். சொர்க்கமும் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. பாம்புகளுக்கு கூட ஜினான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்புகளுக்கு அரபு மொழியில ஜினான்னு சொல்லுவாங்க. ஏன்? பொதுவாக பாம்புகள் நம்முடைய கண்கள்ல தென்படாது. அப்படி தென்பட்டு விட்டா உடனே என்ன செய்யும்? மறைஞ்சிடும். மறையத்தான் பார்க்கும். சொர்க்கமும் அப்படித்தான். நம்முடைய கண்களுக்கு தெரியாம மறைத்து வைக்கப்பட்டது. கண்ணுக்கு தெரியாம அது மறைவா இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் அதை நம்புறது கிடையாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கம் என்ற பாக்கியத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எவையெல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறதோ, உயர்ந்த பொருட்களை எல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் அல்லாஹ் மறைத்துதான் வைத்திருக்கிறார். தரமான பொருட்கள் வெளியில தெரியாது, அது மறைவாகத்தான் இருக்கும். நாம கடுமையான முயற்சி செஞ்சுதான் மறைஞ்சு கிடக்கக்கூடிய பொருட்களை இந்த உலகத்திலே கூட நம்ம பெற முடியும். விலை உயர்ந்த முத்துக்கள் கடற்கரையில கிடக்குமா, கடல் ஆழத்துல கிடக்குமா? கடல் ஆழத்துல தான் கிடக்கும், மறைவாக கிடக்கும். அதை கடினமான உழைப்பு செஞ்சு உள்ள போய் முங்கி எடுத்துட்டு வந்தாதான் அதை பெற முடியும். நவரத கற்கள் சொல்றாங்க, நவமணிகள், மாணிக்கம், மரகதம், வைரம், வைடூரியம், இது போன்ற கற்கள் இதுவெல்லாம் பாறைகளுக்கு உள்ள மறைந்துதான் இருக்கு. இப்ப பாறைகளை வெட்டித்தான் இதரவ வெளியில எடுக்கும். அதே போலதான் இந்த சொர்க்கமும் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறைச்சு வச்சிருக்கான். சொர்க்கம் எப்படிப்பட்டது? மனிதன் இந்த உலகத்துக்காக உழைக்கின்றான், பாடுபடுகின்றான். இந்த உலகத்துக்காக, உலகத்தின் செல்வத்துக்காக, உலக ஆதாயத்துக்காக, உலக சுகத்துக்காக. ஏன்? அந்த இன்பத்தை அவன் கண்கூடாக பார்க்கின்றான். இந்த உலகத்துல காசு கூட சம்பாதிச்சா நம்ம விரும்பினதெல்லாம் வாங்கலாம், சொகுசா இருக்கலாம்,
வசதியா இருக்கலாம், நம்முடைய தேவைகள் பூர்த்தி அடையும் அப்படிங்கிறத அவன் கண்ணால பாக்குறதுனால அதுல சந்தேகமே இல்லாம அவனிடத்திலே ஒரு ஆர்வமும் வேகமும் அதுல இருக்கு, இயல்பாகவே இருக்கு. அதை ஊட்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த உலகத்தின் மீது ஒரு மனிதனுக்கு ஆசை, அதை நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இயல்பாகவே மனிதனுக்குள் இருக்கிறது. காரணம் அதை கண்ணால பார்க்கின்ற சொர்க்கம், மறைமுகமான அந்த பாக்கியம், அதனுடைய இன்பங்களை ஒரு மனிதன் புரிந்து விட்டால், உணர்ந்து விட்டால், அதுக்காக அவன் உழைக்க ஆரம்பிச்சான். இன்னும் அந்த பாக்கியத்தை பத்தி மனுஷனுக்கு தெரியல, அதனால அதை உணராமே இருக்கிறான். சொர்க்கம்ங்கிறது எப்படிப்பட்ட பாக்கியம்? இந்த உலகத்தையும் சொர்க்கத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணவே முடியாது. சூனத்து இன்பங்கள் எல்லாவற்றையும் விட மிஞ்சியதாக இருக்கும். இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய, மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் சுகங்களையும் சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்களை சுகங்களையும் பார்த்தோம்னா இது வேற இது வேற. இதுக்கே நம்ம இவ்வளவு உழைக்கிறோம்னா அதுக்கு இதை விட அதிகமா நம்ம உழைப்போம். அதை நம்பிட்டா, நம்ப வேண்டிய முறைப்படி ஒரு மூமின் சொர்க்கத்தை உண்மையாக உறுதியாக நம்பிவிட்டால் நிச்சயமா அவன் உழைக்க ஆரம்பித்து விடுவான். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான முயற்சியில் இறங்கி விடுவான். ஒரு ஆயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். முஸ்லிம்களாகிய நாம் சொர்க்கத்தை எந்த இடத்துல வச்சு நம்பணும்? இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை விட, மரியாதையை விட சொர்க்கத்துக்கு கூடுதலான மதிப்பையும் மரியாதையும் முக்கியத்துவத்தையும் நாம கொடுக்கணும். குர்ஆன் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றார், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. இந்த உலகத்திலே மக்கள் சில விஷயங்களை விரும்புறாங்க. என்னென்ன? மினன் நிஸா, பெண்கள். மனிதன் விரும்பக்கூடியது பெண்ணை. வல் பனி, ஆண் மக்கள். வல் கனாதீரின் முகந்தரத்தி மினல் ஸஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளி குவியல்கள். வல் ஹைரின் முஸவ்வமா, அடையாளமிடப்பட்ட குதிரைகள். வல் அன்ஆம், கால்நடைகள். வல் ஹர்ஸ், விளைநிலங்கள். இதையெல்லாம் மனிதன் விரும்புகின்றான். இப்ப மனுஷன் என்னென்ன விரும்புறான் எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டான். தங்கம் வெள்ளி விளைநிலம் சொத்து பத்து பெண்ணு ஆண் மக்கள் குழந்தைங்க, இதைத்தான் மனசை விரும்புறான். இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இது இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகம் தான். இது இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகம். وَاللَّهُ عِنْدَهُ حُسْنُ الْمَآبِ, அல்லாஹ்விடத்திலே அழகிய தங்குமிடம் இருக்கின்றது. உலகத்தை பத்தி இந்த மனிதன் விரும்பக்கூடிய இந்த வாக்கியங்களை பத்தி சொல்லும் போது இது அற்பமான சுகங்கிறான். ஆனா சொர்க்கத்தை பத்தி எல்லாம் வர்ணிக்கும் போது ஹுஸ்னுல் மஆப், ஹுஸ்னுல் மஆப், அழகான தங்குமிடம். இப்ப அல்லாஹ் எதை புகழ்றா, எதை அற்பமா பேசுறோம் பாருங்க. நாம எதை பெருசா நினைக்கிறோமோ அது அல்லாஹ் அற்பமாக சொல்றோம், அதை சிறுமப்படுத்தி சொல்றோம். அற்பமான சுகம் இவையெல்லாம். ஆனா சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது ஹுஸ்னுல் மஆப், அது அழகிய தங்குமிடம் அப்படின்னு அல்லாஹ் வர்ணிக்கிறார். குல், நபியை நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு இவற்றையெல்லாம் விட சிறந்த ஒன்று இருக்கிறது, அதை உங்களுக்கு நான் சொல்லட்டா என்று நபியை கேளுங்கள். எதையெல்லாம் விட? இந்த தங்கம் வெள்ளி குவியல்கள், குதிரைகள், வாகனங்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்ம கார், பைக் அதெல்லாம் சேர்த்துக்கிற வேண்டியதான். சொத்து பத்துகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான். இது எல்லாத்தையும் விட சிறந்த ஒண்ணு இருக்கு. அது என்ன? ஜன்னாத்துன் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அருகில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்க சோலைகள் தான் இவற்றையெல்லாம் விட சிறந்தது. சொர்க்கம் இந்த உலகத்தை விட பன்மடங்கு சிறந்தது. இந்த உலகத்துடைய இன்பங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? அதுல ஒரு குறைபாடு உள்ள வகையில தான் அல்லாஹ் வச்சிருக்காங்க. எந்த ஒரு இன்பமா எல்லாத்துலயும் அது குறைபாடு. சுவனத்து இன்பங்கள்ல எந்த குறைபாடும் இருக்காது. இந்த உலகத்துல என்னென்ன குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடை கூட அல்லாஹ் எடுத்துட்டு நிறை மட்டுமே சுவனத்து இன்பங்கள். அது திகட்டாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க. அவங்க போன உடனே முதலில் அறிவிப்பு வெளியிடப்படும். 4 அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். முதல் அறிவிப்பு, சொர்க்கவாசிகளே
இன்னலக்கும் அத்தஹ்யவும், சொர்க்கத்தில் நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள். ஃபலா தமூத்துவதா, சொர்க்கத்தில் நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள். மௌத்து கிடையாது. இந்த உலகத்துல மனுஷன் விரும்புறது இதுதான். நான் மரணிக்காம இருக்கணும்னு ஆசைப்படுறான். எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஆசை, இன்னும் வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனால அது முடியும். பிறந்தா இறந்து ஆகணும். இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது நமக்கு மையத்துங்கிற பேர் உண்டு, நிச்சயமாக உண்டு. ஆனா அந்த சொர்க்கத்துல மௌத்து கிடையாது. எங்க குடும்பத்தோட நம்ம இருப்போம், மனைவியோடு, பெற்றோரோடு, பிள்ளைகளோடு இருப்போம். நமக்கு பிரியமானவர்களுக்கு மரணம் பிரிவினை ஏற்பட்டு விடும். நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து போயிடுவாங்க. அவங்க விட்டு பிரியறதுக்கு நமக்கு வெறுப்பா இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் கூட உலகத்தின் நேரியது மரணம் கொண்டு சென்றது. ஆனால் மறுமையிலே மரணம் என்பது கிடையாது. மரணம் கிடையாதுன்னா தூக்கமும் கிடையாது. சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் தூங்க மாட்டாங்க. சொர்க்கத்துல எல்லா இன்பமும் கிடைக்குங்கிறீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் ஜன்னாத்துன் நஈம் சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது இன்பங்களுக்குரிய சொர்க்கம், இன்பங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிக்குரிய சொர்க்கம்ங்கிறாங்க. நம்ம தூக்கம்ங்கிறது இன்னைக்கு நமக்கு அதை பிடிச்ச ஒண்ணுதாங்க. நிறைய பேர் நம்ம தூங்குறத விரும்பி தூங்குற முடியாது. இங்க நம்ம எதுக்கு தூங்குறோம்னா, தூங்குனாதான் நம்ம சோர்வு இல்லாம களைப்பில்லாம இருக்க முடியும். அதுக்காக உடல் ஆரோக்கியத்துக்காக தான் தூங்குறோம். ஆனா சொர்க்கத்துல களைப்பே வராது. சொர்க்கவாசிகளுக்கு எந்த களைப்பும் ஏற்படாது. அதனால அவங்க உறங்கவும் மாட்டாங்க. உறக்கம் என்பது அவர்களுடையான மரணம். சொர்க்கவாசிகள் தூங்க மாட்டாங்க. இரண்டாவது அறிவிப்பு, இன்னலக்கும் சொர்க்கத்துல நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். இதுவும் மனிதன் விரும்பக்கூடியது. எந்த மனுஷனாலும் நோயை விரும்புவாங்க. நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நோய் நம்மள ஒரு வழி ஆக்கியது. அதனால மனுஷன் நோயை விரும்புவது கிடையாது. இது மனிதன் விரும்பினாலும் கிடைக்காது. கண்டிப்பாக எப்பொழுதாவது ஏதாவது அவருக்கு நோய் வரும். நல்ல ஆரோக்கியமா இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு நோய் வரும். ஆனா சொர்க்கத்துல அந்த நோயே கிடையாது. நோய் வராது. நோய் வராத ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல மனிதன் விரும்பக்கூடியது ஆனால் கிடைக்காது, அங்கே கிடையாது. மூன்றாவது, இன்னலக்கும் அத்தஷிப்பு பலா தகரமும் அவதான், சொர்க்கத்தில் நீங்கள் இளமையுடன் இருப்பீர்கள், முதுமையை அடையவே மாட்டீர்கள். இதுவும் மனிதன் விரும்பக்கூடியது. நம்ம எப்பயுமே இளமையோடு இளைஞராகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா காலம் நம்ம கொண்டு போய் கடந்த காலத்துல இளைஞரா நம்ம எப்படி வாழ்றோம்னு அதை நினைச்சுதான் பார்க்க முடியுமே தவிர அந்த இளமையில நிலையாக நம்மளால இருக்க முடியாது. வயசு கூட கூட மனுஷனுக்கு கவலை வருது. வயசு அதிகமாகும். இப்ப மனிதன் என்ன விரும்புறான்? இளமையோடு இருக்கும். ஏன்னா அந்த இளமையில தான் உடல்ல தெம்பு இருக்கும், மனதில் ஆசைகள் அதிகமாக இருக்கும். அப்படியே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா முடியாது. இன்றைக்கு இளைஞர் ஒரு நாள் கிழமை, ஒரு நாள் முதியவன் அடைந்தே ஆகும். ஆனா சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் இளமையோடையே இருப்பாங்க, முதுமையை அடையவே மாட்டாங்க. இளமைனா பக்குவம் இல்லாத வயசுல அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. 30 வயது நிரம்பியவர்களாக இருப்பாங்க, அவங்க சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. 30 வயசு. அதே மாதிரி நான்காவது இன்னலக்கும் அன்தனான் பலா தபரசு அபதா, சொர்க்கத்தில் நீங்கள் இன்பமாகவே இருப்பீர்கள். அந்த இன்பம் ஒரு காலம் உங்களை விட்டு போகாது. இந்த உலகத்துல மனிதன் விரும்பக்கூடிய பாக்கியங்கள் இது ஒன்று. எது நமக்கு உலகத்துல கிடைக்குதோ அது அப்படியே நமக்கு நிரந்தரமா கிடைக்கும்னு நினைப்பான் மனுஷன் விரும்புவான். ஆனா அது கன்ஃபார்ம் கிடையாது. இன்னைக்கு பணக்காரங்க இருக்கும், நாளைக்கு ஏழை அம்மா இருக்கும். இன்னைக்கு ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கும், திடீர்னு எடுத்துட்டு போவோம் அல்லது உடஞ்சு போயிடும். எப்படியாவது அது நமக்கு யூஸ் இல்லாம போயிடும். இப்படித்தான் இந்த உலகத்துல உள்ள உடல் கூட நீ உடல் நல்லா இருக்கு, ஆனா ஒரு நேரத்துல குறைபாடுகள் வந்துருக்கு. இதுதான் இந்த உலகத்துடைய நிலைமை. ஆனால் சூழத்திலே எந்த இன்பம் கிடைத்தாலும் அந்த இன்பம் அப்படின்னு நிலைய அது மனுஷனை விட்டு போகவே போக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையிலும் அந்த வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கான். சொர்க்கத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போதே ஆறுகளையும் சேர்த்து சொல்லுவோம். ஜன்னாத்துன்னு சொல்லிட்டாலே தஜ்ரீ மின் தஹ்தீஹில் அன்ஹார்,
அது நிறைய ஆறுகள் ஓடும் அப்படின்னு சொல்லுவோம். சொர்க்கத்துல நிறைய ஆறுகள் இருக்கு. என்னென்ன ஆறுகள்? இந்த உலகத்துல கிடைக்காத ஆறுகள் எல்லாம் உண்டு. இந்த உலகத்துல நம்ம வெறுமனே தண்ணீர் தான் நம்ம ஆறா பார்த்துருக்கோம். அதுவும் ஒரு நேரத்துல நல்ல தெளிவா கண்ணாடி மாதிரி இருக்கும், ஒரு நேரத்துல அது தூசி படிஞ்சு கலங்கெல்லாம் மாறி. ஆனா சொர்க்கத்து ஆறுகளை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தில் வர்ணிக்கின்றார். மஸலுல் ஜன்னத்தி வஅதல் முத்தகூன், இறையச்சமுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் எப்படிப்பட்டது? ஃபீஹா அன்ஹாரும் மின் மா, அங்கே தண்ணீர் ஆறுகள் உண்டு. கைரி ஆசின், தண்ணீருடைய இயல்பு என்ன? அது கலக்கம் அடையும். என்னதான் கண்ணாடி மாதிரி இருந்தாலும் ஒரு நேரத்துல அது மறுபடியும் தூசி படிஞ்சு பாசி படிஞ்சு கிருமிகள் எல்லாம் வந்துடும். இதான் தண்ணீருடைய உலகத்துல எந்த தண்ணீரான அப்படித்தான். ஆனா ஒரே ஒரு தண்ணி மட்டும் விதிவிலக்கு, ஜம்ஜம் தண்ணி. அது எப்பயும் அதே மாதிரிதான் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் பாசி பிடிக்காது, இதுல கிருமி வராது, அப்படியே தான் இருக்கும். சூனத்து ஆறுகள் அப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த தண்ணீருடைய குறைபாடு என்ன? அந்த குறைபாடு இல்லை சொர்க்கத்துல. அந்த ஆற்றில் இந்த குறைபாடு இருக்காதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக்காங்க. இது ஒரு ஆறு. இன்னொரு ஆறு, வன்ஹாரும் மின் லபனி லம் யத்தகய்யர் பால், சுவை மாறாத பாலாறுகள் உண்டு. சுவை மாறாத பாலாறுகள் உண்டு. இப்ப பாலை ஆறா ஓடும். இந்த உலகத்துல பால் அருவி தேன் அருவின்னு பேரா இருக்கும். பேர்ல தான் பால் தேனா இருக்கும். அங்க போய் பார்த்தா பால் வரும், தேனா வரும். பேர்ல தான் இருக்கு, தண்ணி தான் இருக்கு. ஆனா சொர்க்கத்துல பால் ஆறு, தேன் ஆறு, பாலே ஓடும். இப்ப பால் சொன்னா நமக்கு உடனே என்ன வரும்? பால் கெட்டு போயிடும். பாலுடைய தன்மை என்ன? அது கெட்டு போயிடும். இப்ப அது ஆறா ஓடுச்சுன்னா கெட்டு போய் நாற்றம் எடுத்து வீச ஆரம்பிச்சிருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க, பால் ஆறா ஓடும், ஆனா அது கெட்டு போகாது. லம் யத்தகய்யர் தாம், அதனுடைய சுவை மாறாது. வன்ஹாரும் மின் ஹம்ரின் லذة லிஷாரிபின், மது ஆறுகளும் உண்டு. சொர்க்கத்தில் மது ஆறுகள் உண்டு. இப்ப மது ஆறுகள் சொன்னோடனே நமக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா உலகத்துடைய மது இருக்கு, சாராயம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அதை விட்டு விலகிதான் இருக்கிற நல்லா உலகத்துல ஹராமாக்கிருக்கான். அதுல ஒரு பாதிப்பு இருக்கு. என்ன பாதிப்பு? அதை சாப்பிட்டால் மனிதனுக்கு கிறுக்கு பிடிக்குது, அவன் புத்தியை இழந்துடுறான். அப்ப அவனுக்கு தலைவலி, கண்ணு போடுறது, உடல்ல பல்வேறு விதமான நோய்கள் உருவாகிறது. எல்லாவற்றுக்கும் இந்த மது காரணமா இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மதுவை பத்தி சொன்னா, அந்த மது தீங்கிழைக்க, இந்த உலகத்தின் மதுவை போல பாதிப்புகளை தராது. லذة லிஷாரிபின், பருக பருக இன்பத்தை மட்டுமே கொடுக்கும். வன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தேனாறுகளும் சொர்க்கத்திலே உண்டு. இப்ப தேனை பத்தி சொல்லும் போது, தேன் சொன்னா பெரும்பாலும் கலப்படம் தான். ஒரு நல்ல தரமான ஒரிஜினலான தேன் வாங்குறது அரிதிலும் அரிதாக. அதான் தேனை பத்தி சொல்லும் போது தெளிவான தூய்மையான தேன் ஆறுகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் அல்லாஹ் கொடுத்தாங்கன்னா சொர்க்கவாசிகளுடைய எல்லா இன்பங்களையும் இந்த உலகத்துல உள்ளது மாதிரி எல்லாம் படைக்கவே கிடையாது. இந்த உலகத்துல உள்ள இன்பங்கள் எல்லாமே குறைபாடுடைய, சோனத்து இன்பங்கள் எல்லாமே குறைபாடுகள் இல்லாமல் முழுக்க முழுக்க நிறைகள் மட்டுமே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி அந்த இன்பங்களை படைத்திருக்கின்றார். சொர்க்கவாசிகள் சாப்பிடுவாங்க. இங்க நம்ம சாப்பிடுறோம். இங்க எதுக்கு நம்ம சாப்பிடுறோம்? இந்த உலகத்தில் நாம் ஏன் சாப்பிடுகின்றோம்? பசிக்காக சாப்பிடுறோம். சாப்பிட்டா உயிர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்ப பசி எடுத்து நம்மள அது நோய்மைப்படுத்த ஆரம்பிச்சு. சொர்க்கவாசிகள் சாப்பிடுவாங்க, பசிக்காக சாப்பிட மாட்டாங்க, ருசிக்காக மட்டுமே சாப்பிடுவாங்க. சொர்க்கவாசிகள் ருசிக்காக மட்டுமே சாப்பிடுவாங்க. அல்லாஹ் அவங்களை பார்த்து சொல்றான், குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், அணிய தாராளமாக தாராளமாக உண்ணுங்கள் பருகுங்கள். இப்ப சொர்க்கவாசிகள் எவ்வளவு சாப்பிடுவாங்க? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்திலே ஒருவர் இந்த உலகத்திலே 100 நபர்கள் சாப்பிடக்கூடிய உணவை சொர்க்கத்துல ஒருவர் சாப்பிடுவார். 100 பேர் சாப்பிடுற சாப்பாட்டை சொர்க்கத்துல ஒருவர் சாப்பிடுவார். இங்க அப்படி சாப்பிட்டா அவ்வளவுதான், மரணம் தான். அப்படிப்பட்ட ஒரு சக்தி அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல. ஒண்ணு ஏதாவது ஒரு வகையில நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நெஞ்சு.
லிமிட் தான். ஆனா மறுமையில 100 பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ஒருவர் சாப்பிடுவார். 100 பேர் குடிக்கக்கூடிய பானத்தை மறுமையிலே ஒருவர் குடிப்பார். நபி அவர்கள் சொல்றாங்க, இவ்வளவு சாப்பிடுறாங்க, இவ்வளவு குடிக்கிறாங்க. இங்க நம்ம சாப்பிடுற கொஞ்சம் சாப்பாடா இருந்தாலும் எப்படியாவது அது மலமாக சிறுநீராக வெளியே போகும். ஆனா இவ்வளவு சாப்பிடுறாங்களே, இவங்க எவ்வளவு சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. ஒலா எவ்வளவு அவர்கள் மலம் கழிக்க மாட்டாங்க. இவ்வளவு சாப்பிடுவாங்க, ஆனா சிறுநீர் வராது, மலமும் வராது. ஒலா எந்தோ சளி கூட வராது. ஒலா எத்திலும் இந்த எச்சில் அது கூட அவர்களுக்கு வராது. அல்லாஹ்வின் தூதரே, அப்ப அந்த உணவு எங்கே போகுது? இவ்வளவு சாப்பிடுறாங்களே, 100 பேர் சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிடுறாங்களே, அப்ப அந்த உணவு அந்த பானமும் எங்கே போகுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சாப்பாடு அந்த பானமும் அப்படியே கன்வெர்ட். எப்படி ஒரு வியர்வை, சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு வியர்வை, அந்த வியர்வை தான் அந்த உணவும் அந்த பானமும் வியர்வையாக மாறும். வியர்வைனா துர்நாற்றம் தான் அடிக்கும் இந்த உலகத்துல. ஆனா சொர்க்கவாசிகளுக்கு சாப்பிட்ட பிறகு வியர்ப்பும் ஜுஷாவும் ஒரு ஏப்பம், ஒரு வேர்க்கும், மறுபடியும் வயிறு ஒட்டிடும். அந்த வியர்வையும் ஏப்பமும் கஸ்தூரியை விட மனமாக இருக்கும். எப்படி இருக்கும்? கஸ்தூரியை விட மனமாக இருக்கும். அப்ப 100 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடை சாப்பிட வேண்டியது, 100 பேர் குடிக்க வேண்டிய சாப்பாடை குடிப்பாங்க. ஒரு ஏப்பம் தான் விடுவாங்க, ஒரு வியர்வை தான் இருக்கும், வயிறு ஒட்டிடும். இப்ப மறுபடியும் சாப்பிட வேண்டியது, ஏப்பம் விட வேண்டியது, மறுபடியும் சாப்பிட வேண்டியது, ஏப்பம் விட வேண்டியது. அப்ப எவ்வளவுதான் சாப்பிடலாம்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சொர்க்கத்துல சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம், குடித்துக் கொண்டே இருக்கலாம். வியர்ப்பு, நறுமணம், இப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கவாசிகளை படைச்சிருக்கு. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு! இந்த உலகத்துல மனிதன் உண்ண ஆசைப்படுறாங்க இல்லையா? ஆனா அவனுக்கு அது ஒரு அளவு தான். ஆனா மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாக்கியத்தை அவனுக்கு அதிகமாகவே கொடுக்கும். அப்ப அவங்க சாப்பிடுவாங்க. சொர்க்கத்து கனிகள் எல்லாம் விரும்பிய கனிகள் உண்டு. அந்த கனிகள் எந்த அளவுக்குன்னா, இந்த உலகத்துல இழந்த பழம் வேணும்னா இழந்த மரத்துலதான் பறிக்கணும். இப்ப இழந்த மரம் எப்படி இருக்கும்? அது முள்ளாக. ஆனா சொர்க்கத்திலேயும் இழந்த பழம் இருக்குங்கிறா, அது முள்ளு இருக்கு. இந்த முள்ளை மட்டும் எடுத்துரும். முற்கள் இல்லாத இழந்த பழங்கள் அவர்களுக்கு கொடுக்கும். அந்த சூனத்து பழங்கள் எவ்வளவு பெருசா இருக்கும்? நபி அவர்கள் சொன்னாங்க, அந்த மரத்தின் இலைகள் யானையின் காதுகளை போல படர்ந்து இருந்துச்சு. ஒரு இலை யானை காது போல பெருசா இருக்குமா. அந்த மரத்துடைய கனிகள் பெரிய குடங்களை போல, அரபுகள் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய ஜாடிகள், குடங்கள். அந்த குடங்களின் அளவுக்கு ஒரு பழம் இருந்துச்சு. அப்ப அவர்களுக்கு இந்த பழங்கள் தான் கொடுக்கப்படும். அந்த பழத்தை அவங்க வாங்குவாங்க. சொர்க்கவாசி அதை பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னா, இதுதான் எங்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்க தோற்றத்துல உலகத்து கனிகள் மாதிரிதான் இருக்கு. நம்ம உலகத்துல சாப்பிடுற மாதுளை மாதிரி, திராட்சை மாதிரி, பேரித்தம்பழம் மாதிரி தான் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படும். பார்த்துட்டு சொல்லுவாங்க, உலகத்துல எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா சாப்பிட்டு பார்த்தா இந்த உலகத்துல சாப்பிட்ட பழங்களை மாதிரி இருக்காது. அதனுடைய ருசி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். தோற்றத்தில் மட்டும் ஒத்திருக்கும், ஆனா சுவையிலையும் தன்மையிலையும் முற்றிலும் வேறுபட்டது. அதனுடைய கனிகள் அருகாமையில் தொங்கிக் கொண்டிருக்கும். நாம எட்டி பதிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய கனிகள் எந்த அளவுக்குன்னா, சொர்க்கவாசிகள் வாயை தொடர்ந்து ஆப்பிள் வேணும், ஆரஞ்சு வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சொர்க்கத்திலே அவர்களுடைய கோரிக்கை வேண்டுதல் சுபஹான கல்லாஹு என்று. அவங்க என்ன பேசுவாங்க? சுபஹான கல்லாஹு, யாரெல்லாம் நீ தூயவன்னு சொல்லுவாங்க. அவங்க விரும்புவது உடனே கையில கிடைக்கும். அவனுடைய கடைசி வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று. அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொர்க்கத்தில் சொல்லிக் கொண்டே இருப்பார். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்துல நீங்கள் எப்படி மூச்சு விடுகின்றீர்களோ அதுபோல சொர்க்கவாசிகள் அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. நம்ம மூச்சு எப்படி விடுறோம்? அதுக்காக ஏதாவது முயற்சி செய்யறோமா?
எந்த முயற்சியும் இல்லை, தானாகவே அது உடல் இயங்கிக்கிட்டே இருக்கு, நமக்கு தெரியறதே இல்லை. ஆனா மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கும், அது நடந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரிதான் சொர்க்கவாசிகள் அவங்க வாயில சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒண்ணு விரும்பினா கூட அந்த பெயரை சொல்ல மாட்டாங்க, சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவாங்க. அவங்க விரும்பினது உடனே கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையிலும் அவனுடைய வாழ்க்கையை சிறப்புப்படுத்தி இருக்கான். அதே மாதிரி சொர்க்கத்துல வாழ்க்கை துணையும் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு ஹூருல் ஐன் என்ற வாழ்க்கை துணையினர் இருப்பதாக சொல்லிக்காட்டு. அவங்க எப்படி இருப்பாங்க? ஹூர் அப்படின்னு சொன்னா கண் அழகு கொண்டவர்கள், அவனுடைய கண்கள் அழகாக. ஹூர் அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஹூர் என்றால் கருவிழி அடர்ந்த கரு நிறத்துல இருக்கும். அவர்களுடைய வெள்ளை விழி கலங்கம் இல்லாமல் தூய வெள்ளை நிறத்துல இருக்கும். அப்படி பெரும்பாலும் யாருக்கு கண்கள் இருக்காது. ஏன்னா கண்ணுன்னு சொன்னா கருவிழியில கொஞ்சம் அந்த காப்பி கலரா தான் இருக்கும், வெள்ளை விழி அது ஒரு கலங்கலா தான் இருக்கும். ஆனா அவருடைய கண்கள் கருவிழி கருப்பாகவும் வெள்ளை விழி வெள்ளையாகவும் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா அகன்ற கண்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவருடைய கண்கள் அகன்றதாக இருக்கும். அவர்களுடைய அல்லாஹ் அவரை பத்தி சொல்லும் போது அவர்கள் தூய்மையான துணைவியராக இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? தூய்மையான துணைவியர். இந்த தூய்மை என்பது இரண்டு தூய்மை, ஒன்று அகத்தூய்மை, இன்னொன்று புற தூய்மை. புற தூய்மைன்னு சொன்னா உடல் அழுக்கு, வியர்வை, துர்நாற்றம், அதே மாதிரி பெண்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய ஹைல் போன்ற நிலைகள், மலங்கள் எதுவுமே அவர்களுக்கு இருக்காது. அந்த வாழ்க்கை துணைவியர்களுக்கு இந்த புற தூய்மை முழுமையாக இருக்கும். அதே மாதிரி அகத்தூய்மைன்னு சொன்னா இது ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கை துணைக்கு புற தூய்மையை விட அகத்தூய்மை மிக முக்கியமா இருக்கும். அகத்தூய்மைனா கெட்ட குணங்கள், தீய எண்ணங்கள் அந்த வாழ்க்கை துணையிடத்துல இருக்க, அவர்கள் நற்குணம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ் அவங்களை எப்படி படைச்சிருக்காங்கன்னா குர்ஆன்ல வர்ணிக்கிறான். அவர்களை மனித இனமும் ஜின் இனமும் யாரையும் தொட்டிருக்க மாட்டார்கள். யாருடைய கரங்களும் அவர்கள் மீது பட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் யாராவது அப்படி உண்டா? மனிதனுடைய கரம் படாமல் ஒரு மனிதன் யாராவது உண்டா? யாருமே இல்லை. பிறந்தோடையுமே மருத்துவம் நம்ம தொட்டு கொடுத்திருப்பாங்க. தாய் தந்தை உறவினர்கள் பலருடைய கரங்கள் பட்டதுதான் நம்முடைய உடல். ஆனால் மறுமையிலே அந்த தயார் செய்யக்கூடிய இந்த வாழ்க்கை துணை அவர்களுக்கு என்று அல்ல யாரை முடிவு பண்ணியிருக்காரோ அவர்கள் தான் முதலில் தொடுவார்களை தவிர அதற்கு முன்னர் வேறு யாருமே அவர்களுக்கு இருக்க மாட்டாங்க. எனவேதான் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கம்சாலி மக்களும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற முத்துக்களை போல இருப்பார்கள். முத்துக்கள் என்பது மனித கரங்கள் படாமல் ஆழ்கடலில் இருக்கக்கூடியது. அதுபோல அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மரகத கற்களை போல பவளங்களை போல இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி வர்ணிக்கின்றார். அதே போல அந்த ஹூர் இந்த நறுமணமிக்கவர்களாக இருப்பார்கள். பார்வையை தாழ்த்தியவர்களாக இருப்பார்கள். அந்த வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்கன்னா பார்வையை தாழ்த்தியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய ஒரு கணவனை தவிர வேறு யாரையும் கண்களில் கூட அவர்கள் கண்ணில் கூட பட்டிருக்காங்க. இந்த உலகத்துல அப்படி ஒரு சூழல் யாருக்குமே கிடையாது. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அந்நிய ஆண்களை, அந்நிய பெண்களை நம்முடைய கண்களில் நாம் விரும்பாமலேயே நம்முடைய கண்களில் விழக்கூடிய வகையில் தான் இந்த உலகத்துடைய நிலைமை இருக்கு. ஆனா மறுமையிலே அந்த வாழ்க்கை துணைவியர் பார்வையை தாழ்த்தியவர்களாக இருப்பாங்க. அவர்கள் கூடாரங்களில் சுருக்கி வைக்கப்பட்டவர்களாக, கூடாரங்களில் வைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வெளியில அங்கே இங்கேயும் சுற்றி தெரிய மாட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட வகையில் அந்த வாழ்க்கை துணைவியரை அமைத்திருக்கிறார். இப்ப அதெல்லாம் வர்ணிக்க முடியாது. என்னதான் நம்ம சொல்லக்கூடிய இன்பங்களை குர்ஆன்ல ஹதீஸ்ல உள்ள விஷயங்கள் சொன்னாலும் அல்லாஹ் பொதுவா சொல்லிட்டான். எந்த ஒரு ஆத்மாவும் மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்குளிர்ச்சியை அறியாது. அல்லாஹ் ஒரு உதாரணத்துக்கு தான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கான். நபிகளார் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன்
மாலா ஐநூன்ற எந்த கண்ணும் கண்டிராத, வலா எதிரும் சபையா எந்த காதும் கேட்கிறாத, வலா கத்தரால கல்வி விஷ எந்த மனிதனுடைய உள்ளத்தில் முடித்திராத இன்பங்களை நான் தயார் செஞ்சு. இந்த சொர்க்கத்து இன்பங்கள்லாம் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்டிருக்கவும் வாய்ப்பு இல்லை, கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? என்னதான் நீ கற்பனை பண்ணாலும் சொர்க்கத்து இன்பம் அதையெல்லாம் மிஞ்சியதாகவும் கற்பனை பண்றதுக்கு கூட உனக்கு அறிவில்லை. அதையும் தாண்டியதாக சுவனத்து இன்பங்கள் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஹோமங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு மனிதன் நரகத்துல அவன்தான் கடைசியா வெளியிடுவான். அப்படின்னா மிகவும் கீழ்நிலையில் உள்ள மனுஷன் இவன் தான் கடைசி, இவனுக்கு அப்புறம் யாரும் கிடையாது. சொர்க்கத்துக்குள்ள கடைசியா நுழையவன் இவன் தான். நரகத்துல இருந்து கடைசியா வெளியிருந்து சொர்க்கத்துக்குள்ள கடைசியா நுழையவன் இவனே கறிக்கட்டையா போய் வெந்து போய்தான் சொர்க்கத்துக்குள்ள விழுவான். அந்த சொர்க்கவாசிகள் அந்த சொர்க்கத்து நீரை எடுத்து இவன் மீது தெளிப்பார். அப்ப புது பொழிவு பெற்று புது தோட்டம் பெற்று அழகா மாறும். அப்ப இவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச இரண்டு ஊர்வலங்கள் ஓடிடுவான். இவனை வரவேற்பார். இவனை பார்த்து சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா லக வ அஹ்யாக லனா. எங்களை உங்களுக்காகவும் உங்களை எங்களுக்காகவும் படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எங்களை உங்களுக்காகவும் உங்களுக்காக எங்களை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற அந்த ஊர்வலங்கள் இவனை பார்த்து விட்டு சொல்றது. அப்ப அந்த ஊர்வலங்கள் எப்படி நினைப்பாங்க? தன்னுடைய வாழ்க்கை துணையை நினைப்பவர்கள் திருப்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார். அப்ப இவன் அந்த ஊர்வலங்களை பார்த்து விட்டு சொல்வார், அல்லாஹ்வின் மீதானையாக அல்லாஹ் எனக்கு கொடுத்தது போன்ற ஒரு வாழ்க்கை துணையை யாருக்குமே கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லுவான். இவன் தான் கடைசி, நீ தான் கீழ் நிலையில் உள்ளவர். உனக்கு மேலே எல்லாம் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், அந்த சில உயர்ந்தவர்கள். இப்ப கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு கொடுக்கிற அந்த பாக்கியமே எப்படி இருக்குன்னா, எனக்கு கொடுத்தது போல ஒரு வாழ்க்கை துணை யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க மாளிகை ஒரு முத்து 60 மைல் அளவுக்கு விசாலமாக இருக்கக்கூடிய ஒரு முத்தை குடைந்து அங்கே மாளிகையாக கொடுக்கப்படும். அவ்வளவு பெரிய மாளிகையில இவன் தனியா இருப்பான் இல்லை, ஒவ்வொரு பகுதிகளிலும் இவனுக்கு ஏராளமான வாழ்க்கை துணைவியர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கையை வச்சிருக்கு. அப்ப சில பேருக்கு சந்தேகம் கூட இருக்கும். ஏன்னா இந்த ஊர்ல இந்த டாபிக் எடுக்கும்போது ஆண்களுக்கு குதூகலமா இருக்கும், பெண்களுக்கு அதை நிறைய பேர் அல்லாஹ் சொல்லியிருக்கா நம்புவாங்க. ஆனாலும் சில சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதுல ஒண்ணு என்ன சொன்னா, ஆண்களுக்கு இப்படி அல்லாஹ் ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பேன், பெண்களுக்கு உண்டா அப்படின்னு நிறைய சந்தேகம். பொதுவாக குர்ஆனுடைய நடைமுறை என்னன்னா, ஆண்களுக்கு அல்லாஹ் எதெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் எது உண்டு, பெண்களுக்கு உண்டு. இந்த சந்தேகத்துலதான் நபியுடைய காலத்திலே ஒரு பெண்மணி கேட்டான், எல்லாருமே அல்லாஹ் எப்ப பார்த்தாலும் ஆண்கள் பார்த்துட்டாங்க பேசுறான், பெண்களை பார்த்து பேசவே இல்லை. ஏன்னா ஆண்களுக்கு ஆண்பாளுக்கு தனி வார்த்தை இருக்கு அரபு மொழியில, பெண்களை பத்தி பேசுறதுக்கு தனி வார்த்தை. ஈமான் கொண்டவர்களேனா அது ஆண்பால் வார்த்தை, பெண்பால் வார்த்தை கிடையாது. பெண்களை குடிக்கிறாங்க ஆமின்ன அப்படின்னு ஆமனும் சொல்லக்கூடாது, ஆமின்ன ஈமான் கொண்ட பெண்களே அப்படின்னு சொல்லணும். ஆனா குர்ஆன்ல அப்படி தனித்தனி வார்த்தை இல்லை. ஏன்னா அப்படி தனித்தனியா சொன்னா குர்ஆன் வந்து பெருசா, இப்ப இருக்கக்கூடிய குர்ஆன் மாதிரி 2 மடங்கு வேணும். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கா, ஆண்பால தான் விரும்பும், அதெல்லாம் யாருக்கும் உரியது, பெண்களுக்கு உரியது. ஏன் அல்லாஹ் தனிப்பட்ட பெண்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கை துணை உண்டு அப்படின்னு ஏன் சொல்லல அப்படின்னா, பெண்களுடைய மனநிலை ஆண்களுடைய மனநிலை மாதிரி கிடையாது. ஆண்கள் இந்த வாழ்க்கை துணையை விரும்புவாங்க. ஆனா பெண்களை பொறுத்தவரை எத்தனையோ பெண்கள் இந்த வாழ்க்கை துணையை ஒரு சுமையாகவும் வேதனையாகவும் சோதனையாகவும் கருதக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால என்ன செய்யறாங்க, பர்டிகுலரா குறிப்பிட்டு சொல்லல, ஆனால் உங்களுக்கு உள்ளங்கள் விரும்பக்கூடியதெல்லாம் உண்டு அல்லாஹ் பொதுவா சொன்னனால விரும்பினால் கண்டிப்பாக உண்டு, அல்லாஹ் தருவான், பெண்களுக்கும் தருவான். ஆனா இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கும். இந்த உலகத்துல நமக்கு கிடைச்ச வாழ்க்கை துணையை மறுமையிலே நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, அல்லாஹ் அப்படி கொடுப்பானா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம். அது சில பேர் விரும்பலாம். ஆனா நிறைய பேர் என்னன்னா, இந்த உலகத்தோட இந்த கணக்கு முடிஞ்சிருக்கும்,
இந்த உலகத்துல உன்னோட வாழ்ந்து கஷ்டப்பட்டது போதும், நாளைக்கு மறுபடியுமே வந்து உன்னோட வாழணுமா இப்படி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனாலதான் குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயுமே இந்த வாழ்க்கை துணையை நீங்க அல்லாஹ்வை கேளுங்க அப்படின்னு மார்க்க நமக்கு சொல்லல. வேற விதமாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. எப்படி ஒருவர் இறந்து போயிட்டார், நம்ம அவருக்காக ஜனாசா தொழுகிறோம் இல்லையா, அந்த தொழுகையில அவருக்காக துவா செய்யும். ஒரு துவா என்ன துவா? வஅப்திஹு தாரன் கைரன் மின் தாரி, இந்த உலகத்தின் வீட்டை விட சிறந்த வீட்டை அவருக்கு கொடு. அஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தின் வாழ்க்கை துணையை விட சிறந்த வாழ்க்கை துணையை அவருக்கு கொடு, குடும்பத்தை கொடு. வஸௌஜன் கைரன் மின் ஸௌஜி, இந்த உலகத்தின் துணையை விட சிறந்த வாழ்க்கை துணையை மறுமையிலே அவருக்கு கொடு. அப்ப மூட்டா பொருளுக்காக நம்ம செய்த துவாவே எப்படி இருக்கு? இந்த உலகத்தின் வாழ்க்கை துணையை விட சிறந்த வாழ்க்கை துணையை கொடு. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேரும் யாரு குறைபாடுடைய தான், குறைபாடுகளுக்கு மத்தியில தான் நம்ம செலவு செஞ்சு வாழ்ந்து இருக்கோம். அப்போ மனிதனுடைய வாழ்க்கை துணை என்பது இதை விட சிறந்த வழியில் இருக்கும். மனுஷனுக்கு புரிய ஏன்னா நமக்கு அறிவு இல்லை, நாம என்ன இதுதான் வாழ்க்கை கிணத்து தவற மாதிரி நம்ம என்ன நினைப்போம், இதுதான் வாழ்க்கை நினைச்சு இதுதான் சிறப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மறுமையில அந்த அங்கு தரக்கூடிய அந்த வாழ்க்கை துணையை பார்க்கும்போது அது வேணுமா இது வேணுமா கேட்கும்போது ஒரு மனிதன் என்னதான் தெரிவு செய்வான்? அந்த வாழ்க்கை துணையை தான் தெரிவு செய்யும். இப்ப இன்னும் சில பேருக்கு என்னதான் அப்படி விளக்கம் சொன்னாலும் எனக்கு இந்த உலகத்துல கிடைச்ச அதே கணவன் தான் வேணும், எனக்கு இந்த உலகத்துல அமைந்த மனைவி நாளைக்கு மறுமையில அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இயல்புதான். ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கலாம். அல்ல அவங்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? சொர்க்கத்துக்கு போகும்போது நீங்களும் உங்களுடைய மனைமார்களும் ஒன்னா சேர்ந்து சொர்க்கத்துக்கு சந்தோஷமா போங்க புராணனுடைய ஆயிரத்து. அப்ப இப்படி உண்மையான ஒரு கணவன் மனைவியாக பாசத்தோட நேசத்தோட இருந்தா நாளைக்கு மறுமையிலே அவங்க என்ன செய்வாங்க? சொர்க்கத்திலையும் சந்தோஷமா கணவன் மனைவியாக இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லாம் இந்த உலகத்துல மட்டும் மனைவி கிடையாது, நாளைக்கு மறுமையிலே அவங்களுக்கு என்னது? அவங்க மனைவி. அதனாலதான் நபிகளாருடைய மனைவிமார்கள் நபிகளாருக்கு பிறகு யாரையும் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா மறுமையிலே அவங்களுக்கு மனைவினா இந்த உலகத்துல மட்டும் இல்லை, மறுமையிலே கடைசி வரைக்கும் அவர் மனைவியா இருப்பாங்க. எல்லா வகையிலையும் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பிச்சிருப்பாங்க. அப்ப சூழத்து இன்பங்கள்ல ஒரே ஒரு இன்பத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய உரையை நிறைவு செய்வோம். எத்தனையோ இன்பங்கள் இருக்கு. அந்த சொத்துக்களை அழகு கூடிக்கிட்டே வாழ்க்கைக்குள்ள எப்படி இருப்பாங்கன்னா மனைவியை விட்டுட்டு வெளியே போவாங்க. கணவன் கடைத்தெரு அங்க இருக்கு, பஜாருக்கு போவாங்க. சொர்க்கத்திலையும் பஜார் இருக்கு, போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. பஜாருக்கு இந்த வெளியில போயிட்டு வந்தோம்னு சொன்னா வியர்வை தூசு இப்படிதான். ஆனா சொர்க்கத்துல முதல் இருந்ததை விட இன்னும் அழகா தெரிவாங்க ஆண்கள். பெண்களுக்கு ஆண்கள் அழகா தெரிவாங்க. இப்ப மனைவிமார்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் என்ன சத்தியமா முன்பு இருந்ததை விட இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. அப்ப ஆண்கள் சொல்லுவாங்க நீங்களும் தான் முன்பு இருந்ததை விட இன்னும் அழகாக இருக்குது. அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! காலம் செல்ல செல்ல ஆண்களுக்கு பெண்கள் அழகு அதிகமாக தெரியும், பெண்களுடைய கண்களுக்கு ஆண்கள் அதிகமாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு திகட்டான ஒரு இன்பமான வாழ்க்கை. சரி, சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பாங்க. விரும்பியதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும், எல்லா இன்பத்தையும் அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் அல்ல அவங்க கேட்பான், சொர்க்கவாசிகளே நீங்க திருப்தியாக இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க நாங்கள் எப்படி திருப்திப்படாமல் இருப்போம். அலம் துவைய ருஜூஹனா, எங்கள் முகங்களை நீ வெண்மையாக்கும் இல்லையா? அலம் துவஞ்சி நாம் கண்டால் இவர் ருசிகள் ஜன்னா, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி சொர்க்கத்தில் எங்களை நீ நுழைவிக்கும் இல்லையா? நாங்கள் எப்படி திருப்தி கொள்ளாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இவற்றையெல்லாம் விட சிறந்த ஒன்று இருக்கிறது. இந்த பாலாறு, தேனாறு, மதுஆறு, இந்த ஹூருலின்கள், இந்த முத்து மாளிகைகள், நீங்கள் உடுக்கக்கூடிய இந்த பட்டாடைகள், நீங்கள் அணியக்கூடிய இந்த தங்கம் வெள்ளி காப்புகள், எல்லாவற்றையும் விட சிறந்தது ஒன்று இருக்கு. இதெல்லாம் நீங்க செஞ்சக்கூடிய கூலி. ஆனா இனிமே ஒண்ணு நான் தரப்போறேன், இதையெல்லாம் விட சிறந்தது. அது நீங்கள் செய்த நற்காரியங்களுக்குரிய கூலி இல்ல, இது நான் கூடுதலாக உங்களுக்கு தரக்கூடிய பரிசு. இவற்றையெல்லாம் விட சிறந்த ஒன்று இருக்கு. சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, ஐயீஸ்வரின் அகமது, இவற்றை விட சிறந்த ஒன்றா, அது என்ன என்ற ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அப்போது அல்லாஹ் தனக்கும் அந்த சொர்க்கவாசிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய திரையை, அது வரைக்கும் அல்லாஹ் பார்க்காமலே இருப்பாங்க.
அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திரையை அல்லாஹ் நீக்குவான், விளக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கண்கூடாக பார்க்கக்கூடிய சக்தி, ஆற்றல் சொர்க்கவாசிகளுக்கு அப்போது கொடுக்கப்படும். அவர்கள் அல்லாஹ்வை கண்கூடாக பார்ப்பார்கள். அல்லாஹ்வை காண்பதுதான் அவர்களுக்கு கிடைச்ச இன்பங்களிலே பெரும் இன்பமாக இருக்கும். மாண்பும் வலிமை மிக்க தங்களுடைய ரப்பை காண்பதை விட அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம் எதுவுமே இருக்காங்க. எல்லா இன்பமும் அற்பமான ஒரு இன்பமாயிடும். அல்லாஹ்வை பார்ப்பதுதான் அவர்களுக்கு உன்னதமான இன்பமாக. அல்லாஹ்வை பார்ப்பது இன்பங்களிலேயே மிகப்பெரிய ஒரு இன்பம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய முன்னடியார்களுக்கு இந்த இன்பங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றார். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த செய்திகளை எல்லாம் நம்ம உண்மையா நம்பி அந்த பாக்கியத்தை அடைவதற்காகவே நம்ம அமல்களை செய்யறது, வழிபாடுகளை செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சொர்க்கத்துக்குரிய மக்களாக அனைவரையும் ஆக்கி அனுப்புவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக